ஹாய், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இது குட் மார்னிங் டு ஆல். நான் இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு இட்லி செய்கிறது எப்படின்னுட்டுன்னு செய்ய சொல்லி தரப்போகிறேன். இது வெயிட் லாஸ் டிஷ். கொள்ளு இது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கிராம்னுவாங்க. இது இப்படி இருக்கும். இதை நம்ம ஓவர் நைட்டு ஊற போட்டு அதை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஓவர் நைட் ஊற போடணும். ஊற போட்டு ஒரு 2 நாள் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா இப்படி முளை வந்துடும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா இப்படி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறக்குறோன்னுட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. பின்ன அந்த அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இது கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா எள்ளு மாதிரி தான் இருக்கும். ஆனாக்கா இது கருஞ்சீரகம். இதில் ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் வேறு இருக்கும். ஓகேவா? இது பச்சை பட்டாணி. நம்ம குழந்தைங்க எப்போவுமே இந்த ஸ்ப்ரவுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பின்ன நம்ம இந்த கருஞ்சீரகம் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நல்லாவே இருக்கும். இதை இப்போ ஈஸி மெத்தடில் ஒரு இட்லி செய்ய சொல்லித்தரேன். பார்த்திங்கனாக்கா என்கிட்ட கொஞ்சம் தோசை மாவு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் இப்போ இந்த கொள்ளை அரைச்சி வச்ச கொள்ளை மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா யூஸ் பண்ணுங்க, இல்லைனாக்கா ப்ராப்ளம் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகம், கொஞ்சம் மிளகு, இது பட்டாணி. இதெல்லாம் எதுக்கு போடுறதுனாக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா பிடிக்குன்றதுனால இதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஆனாக்கா இந்த ஸ்ப்ரவுட் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ரொம்பவே ஹெல்த்ஃபுல்லான டிஷ்ஷு. இதெல்லாம் பழைய காலத்து டிஷ்ஷு. இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒர்க் லோட் நிறைய ஆகிட்டதுனால செய்கிறதில்ல. இப்போ அதனால் ஈஸி மெத்தடில் செய்ய சொல்லித்தரேன். வாங்க இட்லி அவிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய கொள்ளு இட்லி ப்ளஸ் கொஞ்சம் தக்காளி, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு சட்னி. இது நல்லாவே மேட்ச் ஆகிக்கும். பின்ன என்னன்னாக்கா இப்போ குழந்தைங்களும் கொஞ்சம் ரொம்பவே வெயிட் போட்டுடுறாங்க, அவங்களுடைய பாடி ஆக்டிவிட்டீஸ் இல்லாதனால. ஸோ அவங்களுக்கும் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இட்லி மாவு வீட்டில் இருந்ததுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. ஒன்றும் இதுவாக இல்லை, ஹார்டாக இல்லை. ஓகேவா? நீங்கள் இப்படி ஸ்ப்ரவுட்டை யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஆல்.